அந்த டிசைன் வரைஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து போய் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமா அடைகிறாங்க. பரவாயில்ல கௌதம், இவ்வளோ டேலண்ட் இருக்கே உனக்கு அப்படின்றாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து இந்த டிசைனை வரைஞ்சது மகா தான், இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னோடனே பொய் சொல்கிறியா வேணும்னே அப்படின்னு சொல்லிட்டு சித்தா சண்டைக்கு வராங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அத்தை சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, உண்மையிலேயே மகா தான் வரைஞ்சா, அதுக்கு நான் தான் சாட்சினோன்னே. சரி இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு, உண்மையிலேயே வரைஞ்சவங்க உண்மையாக அவங்களோட வந்து திறமை வந்து வெளியே வந்துடும், அதை யாராலையும் மறைச்சி வைக்க முடியாதுமா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 2 பேருக்கிட்டேயுமே வந்து கொடுங்க டிசைன்ஸ் வரைகிறதுக்கு, அவங்க இந்த டிசைனை யார் நல்லா வரைகிறாங்களோ அவங்க தான் வந்து கம்பல்சரி இந்த டிசைனை வரைஞ்சவங்கன்னு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு. கௌதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு. இந்த அம்மா வரை என்னை மாட்டி விட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி அந்த டிசைனை வரைகிறதுன்னு என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா எப்பவும் போல் அழகாக வரைஞ்சிட்ருக்காங்க. இங்கே கௌதம் வரைகிறாரு, மகாவும் வரைகிறாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா கௌதமுக்கு வரையவே தெரில, மகா அவ்வளோ அழகாக தத்துருமா அந்த டிசைனை வரைஞ்சி கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சூர்யா செம டென்ஷன் ஆகிறாரு. ஏன்டா உனக்கு வெக்கமா இல்லை இப்போலாம் வந்து மற்றவங்க டிசைனை ஒன்றோடுதுன்னு சொல்கிறதுக்கு, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, உன்னை என்னென்ன தப்பு தான் நீ பண்ணிகிட்ருப்ப, இந்த மாதிரி அடுத்தவங்க கற்பனை திருடுறதுக்கு கேவலமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன்னையும் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்னப்பா ரொம்ப தான் பேசுகிற, எல்லாம் உங்களை சொல்லணும், நீங்கள் தான் இவன் தான் வரைஞ்சா எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணீங்க, இப்போ தெரியுதா யார் வரைஞ்சேன்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பார்த்து கேட்குறாங்க. சித்ரா வந்து செம கடுப்பாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என் பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் இலக்காரம் தான், ஆமாம் பின்ன இலக்காரம் இல்லாமல் இப்படி போய் பேசி வந்து இந்த வந்து டிசைனை வந்து பண்ணால் மட்டும் எல்லா டிசைனும் பண்ணி கொடுத்துட முடியுமா, இவனால் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டுறாங்க. உன்னை தாத்தா வந்து உண்மை வெளிப்பட்டுருச்சு பார்த்தீங்களா, அந்த டிசைன் கண்டிப்பாக மகா தான் பண்ணியிருப்பான்னு நல்லா தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து டெஸ்ட் வைக்க சொன்னேன், இப்போ தெரியுதா உண்மை என்றைக்குமே வந்து மாறவே மாறாது, திறமை யாராலையும் மறைக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க, இனிமேட்டாவது திருந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அவங்களை திட்டிட்டு போகிறாரு. கௌதம் வந்து அவங்க அம்மா பார்த்து எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து இந்த பழப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாங்க. இவக்கிட்டலாம் வாங்கி கட்டிக்க வேண்டியதுக்கு இல்லைங்க தலை எழுத்து அப்படின்னு கௌதம் போகிறாரு. அடுத்து வந்து மகாவை வந்து கொண்டாடுறாங்க அவங்க அம்மாவும் அக்காவும். பாத்தியா மகா, உன்னோட டேலண்ட்டுக்கு எப்போவுமே வந்து வரவேற்பு இருக்குது, நீ எப்போவுமே உன் டேலண்ட்டை வெளியே காட்டாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு மகா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகாவும் சிரிக்கிறாங்க. சூர்யா வந்து மகா கிட்டே ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையிலேயே சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. மகாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அடுத்து வந்து அனாமிகாவுக்கும் வந்து விஜய்க்கும் வந்து கல்யாணத்துக்கான பத்திரிகையை வந்து ரெடி பண்ணுறாங்க. 2 வீட்டுக்காரங்களும் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ மகா வந்து தீபார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னதால் மகா வந்து தீபார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த பத்திரிக்கை வந்து அப்படியே வந்து பட்டு எரிஞ்சிடுது. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மகா கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. உன்னை மகா எவ்வளோ அணைச்சி பார்க்குறாங்க, அணைய மாட்டேங்குது, இவளுக்கு விருப்பமே கிடையாது, பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா, இவ தான் எல்லாமா இந்த வீட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாங்க அனாமிகாவோட அம்மா. அதை கேட்டு வந்து அப்படியே என்ன பண்ணுறது திரும்ப விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வேணும்னு தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஏன் அன்னிக்கா விருப்பம் இல்லை, எதுக்காக இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு. அடுத்து வந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கோவப்படுறாரு. உடனே வந்து என்ன தம்பி நீங்கள் நிறுத்த சொல்கிறீங்க, பண்ணுறதெல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு, இதனால் வந்து என்னோட பொண்ணுக்கு தானே கெட்ட பேர் அப்படின்னு. இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது, தேவையில்லாம் பண்ணாதீங்க புரியுதா, சும்மா அபசகுணம் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவனை தெரிஞ்சு பண்ணாலா, தெரியாமல் நடந்ததுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது, அதுன்னு மகாவோட மனசை பற்றியும் அவளை பற்றியும் இந்த வீட்டில் உள்ளவங்களும் சரி எல்லாருக்குமே சரி நல்லா தெரியும், அதனால் வந்து இந்த மாதிரி பேசுகிற போது நிறுத்துங்கன்னு மகா வந்து அப்படியே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.